வெல்கம் டு மாக்கா ES அகாடமி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் லெக்சர் 3 வீடியோ. ஸோ இந்த லெக்சர் 3ல பிரசன்ஹாம்ஸ் லைன் அல்காரிதம் பற்றி பார்ப்போம். இந்த பிரசன்ஹாம்ஸ் லைன் அல்காரிதம் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஸ்லோப் பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு ரெண்டு வரும் இல்லையா, ரெண்டுத்துக்கும் ஒரே அல்காரிதம் வச்சே நம்மளால் போட முடியும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த அல்காரிதம் என்ன அப்படிங்கிறது இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரசன்ஹாம்ஸ் லைன் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா சிலது அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எந்தது அப்படின்றதும் நான் சொல்ல போகிறேன். இப்போது இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு லிட்டில் ப்ரஷ் அப் மாதிரி பார்த்துக்கலாம். இது ரிவிஷன் பர்பஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் இப்படியே நோட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது DDA அப்படிங்கிறது, அடுத்தது பிரசன்ஹாம்ஸ்க்கு பதிலாக நான் BH அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக்கில் என்ன பண்ணோம்னா எக்ஸை வந்து ஒரு பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோமா, அடுத்தது DDAலையும் எக்ஸை வந்து ஒரு பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், அடுத்தது பிரசன்ஹாம்ஸ்லேயும் அதே தான் எக்ஸை வந்து ஒரு பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இது மூணுலேயும் வந்து சேம் தான், இதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. அடுத்தது ஒய் எப்படி கால்குலேட் பண்ணோம், லைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் ப்ரூட் ஃபோர்ஸில். அதில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணோம், ரவுண்டு ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணோம். இந்த ரவுண்டு ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் DDAல எப்படி கால்குலேட் பண்ணோம், y இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒய், இந்த ஒய் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒய்யை வச்சு நம்ம வந்து ஒய் நியூவை வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிற ஒய்யை வச்சு ஒய் நியூ பாயிண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இங்கே பிரசன்ஹாம்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த ஒய் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்து நீங்கள் அப்பராக இருக்கக்கூடிய பிக்சல் இல்லைனா அப்பர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம், இல்லைனா லோவர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம். அதாவது ஒய்க்கு அப்பர் ஒய்க்கு லோவர் பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் வந்து நான் சொல்லுவேன். அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றதா பிரசன்ஹாம்ஸ் சொல்கிறது. இப்போது இது ஒரு கிராஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இது என்னுடைய லைன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனில் இந்த பாயிண்ட் வந்து நான் ஒய் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஒய். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு நேராக மேலே ஒரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன், கீழே ஒரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன். மேலே இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் YK+1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த பாயிண்ட்டை வந்து நான் YK அப்படின்னு எடுத்துக்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மூணுமே வந்து ஒரே எக்ஸில் தான் வந்து லையாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து XK+1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் XKவாக இருக்கக்கூடாதா இதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்பிக்கிற லைன் தான் நம்ம XKவாக வைக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து XK. அப்போ இது XK+1 மூணுமே ஒரே இடத்துல தான் லை ஆகிருக்கு. இது YK+1 மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்குது, XK+1 அப்படின்ற இடத்துல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது எல்லாமே வந்து இதாயிரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த YK+1 செலக்ட் பண்ணுமா YK செலக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வந்து இந்த ஒய் பாயிண்ட்டுக்கு நியரஸ்டாக இருக்கோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் அண்ட் YKவை நான் D1 வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் YK+1 ஒய்யுடைய டிஸ்டன்ஸை D2ன்னு வச்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் எதை செலக்ட் பண்ணணும், ஒன்று D1 நியரஸ்டாக இருந்தால் D1-ஐ செலக்ட் பண்ணு, D2 நியரஸ்டாக இருந்தால் D2-ஐ செலக்ட் பண்ணி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் D1 இஸ் லெஸ்ஸர் தேன் D2, டிஸ்டன்ஸ் 1 இஸ் லெஸ்ஸர் தேன் D2, D1-ஐ சூஸ் பண்ணு. எல்ஸ் என்னது, D2-ஐ சூஸ் பண்ணு. இதுதான் வந்து அவுட்லைன் ஆஃப் பிரசன்ஹாம்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படி சூஸ் பண்ணலாம். இப்போ D1 D2-ஐ சூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டாங்க. அதாவது X அண்ட் Y அப்படிங்கிறது, அந்த X-உடைய வேல்யூ வந்து 20 அண்ட் Y-யோட வேல்யூ வந்து 18 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னது 20 அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா X-ஐ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ X+1 கம்மா இந்த இடத்துல மேலே இருக்க பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வரும், +1, ஏன்னா YK+1. ஸோ 18+1. அடுத்தது கீழே இருக்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 18-1. ஏன்னா இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது அப்படின்றதான். அப்போ என்ன பாயிண்ட் இதில் வருது, எனக்கு 21, 19, இதில் 21, 17. இதில் எது சூஸ் பண்ணணுங்கிறது இந்த அல்காரிதத்தை பொறுத்தது. இப்போது
நம்ம என்ன பண்ணணும், கால்குலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். D1 அப்படின்றத எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன், D2 அப்படிங்கிறத எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்றத பார்க்கணும். இந்த கால்குலேஷன் பார்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அல்காரிதத்தில் இதுதான் இம்பார்ட்டன்ஸ். இந்த கால்குலேஷன் சொல்லித்தரதுக்கு காரணம், சப்போஸ் நீங்கள் இங்கே என்ன வரும், மைனஸ் வருமா, ப்ளஸ் வருமா, டிஒய் வருமா, டிஎக்ஸ் வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா இந்த கால்குலேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டு கூட உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றதான். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போவோம். கால்குலேஷன் சொல்கிறத விட டிரைவேஷன், ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். அந்த டிரைவேஷன் பார்ட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ D1 அப்படிங்கிறது இருக்குது, D2 அப்படிங்கிறது இருக்குது. D1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் ஒய்கே. ஒய்கே கீழே இருக்கிறதுனால ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன், சரிங்களா. நெக்ஸ்ட் D2 அப்படிங்கிறது y தான் கீழே இருக்குது, அதனால் ரெண்டாவதாக கொடுக்கணும், விச் இஸ் yk + 1. இது D1, இது D2. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D1 மைனஸ் D2, இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணிக்க போகிறேன். மைனஸ் பண்ண என்ன வரும், y மைனஸ் ஒய்கே மைனஸ் ஒய்கே ப்ளஸ் 1 மைனஸ் ஒய், விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். mx ப்ளஸ் சி மைனஸ் ஒய்கே மைனஸ் ஒய்கே ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது, மைனஸ் mx ப்ளஸ் சி, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் மேலே கிராஃபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்கே ப்ளஸ் 1 மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் தான் லை ஆயிருக்கு. எந்த பாயிண்ட் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா mx கே ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்ற பாயிண்டில் தான் இது லை ஆயிருக்கு. அதே மாதிரி ஒய்கே ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் m இன்டூ எக்ஸ்கே ப்ளஸ் 1 ப்ளஸ் சி, இதில் தான் லையாக இருக்குது. ஏன்னா நான் சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு கிராஃப் இது 3 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா எங்கே லையாக இருக்குது, எக்ஸ்கே ப்ளஸ் 1. ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை, அதாவது மைனஸை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி எம்எல்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணி சிஎல்லாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணி எப்படி வருமோ அதை வந்து கீழே வந்து எழுதியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எம்ன்றது இருக்குது, எம்ன்றதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், பேசிக் லைன் ட்ராயிங்கில் நம்ம லெக்சரில் பார்த்துருக்கோம் இல்லையா, del y பை del x அப்படிங்கிறது. இதை இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் இது சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ del x அப்படின்றது டினாமினேட்டரில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும், இந்த பக்கமும் del x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த பக்கமும் del x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எப்படின்னா இப்படி del x அப்படின்றத மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த பக்கம் del x அப்படின்றத மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணதுனால என்ன ஆகும், இந்த இடத்துல del x வந்தால் கூட del xும் கேன்சல் ஆயிரும், அப்போ டினாமினேட்டரில் எதுவுமே வராது. ஸோ இப்போது அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த del x d1 மைனஸ் d2 அப்படின்றது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து டெசிஷன் பேராமீட்டர். இது எத்தனாவது ஐட்ரேஷன் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக pk அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போது pk அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக உள்ளுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த del x வந்து இது கூட எல்லாம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del x, இதில் இருக்க del xும் இதில் இருக்க del xும் கேன்சல் ஆயிடுது. ஆனால் இந்த del x எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்குது. அப்போ எப்படி வரும் அப்படின்னா 2 இன்டூ del x கேன்சல் ஆனதுனால del y அடுத்தது xk மைனஸ் 2 del x yk plus d. ஓகே, இது என்ன d அப்படின்றது புது வேரியபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த dல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதை வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம pk ப்ளஸ் 1 அண்ட் pkவை மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த d வந்து கேன்சல் ஆயிரும். அதனால அதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. அப்படி இந்த dக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2 del y plus del x into 2c minus 1. 2c minus 1 இதுதான் இந்த d குள்ள இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா pk அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்கே ஒய்கேல ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எக்ஸ்கே ஒய்கேல கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், எக்ஸ்கே கமா ஒய்கே அப்படின்னா கொஷினில் எப்படி கொடுப்பாங்க, 5,5 1,2 அப்படின்னு இன்டீஜர் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்கே ஒய்கேல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து செகண்ட் என்னது, del y del x. del y என்றது என்ன, y2 minus y1. del x என்றது என்ன, x2 minus x1. இதில் சைன் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த del y del xலேயும் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பாசிபிள் இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே இந்த ஈக்குவேஷனில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கிடையாது. இப்போ அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அடிஷன் மல்டிப்ளிகேஷனை எப்படி பிரசன்ஹாம்ஸில் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இஃப் சப்போஸ் நான் சைன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ சைனுடைய கான்செப்டுக்கு வரும். இப்போ சைன் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ பிகேல வரக்கூடிய ஆன்சர் எனக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன. நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லோவர் பிக்சலில் நம்ம செலக்ட் பண்ணணும். லோவர் பிக்சல்னா என்ன, லோவர் பிக்சல்னா ஒய்கே. பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அப்பர் பிக்சலில் செலக்ட் பண்ணுவோம். அப்பர் பிக்சல் என்ன, ஒய்கே ப்ளஸ் 1. ஒய்கே ப்ளஸ் 1. நெகட்டிவ் ஸ்லோப்புக்கும் ஒரே இதை வச்சு நம்மளால் போட முடியும்னு சொல்லியிருக்கேன். அதில் சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதைத்தான் நம்ம அல்காரிதம் பிரசன்ஹாம்ஸ் படிக்கும்போது இதைத்தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது, இப்போ நம்ம பிகே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்தது வந்து பிகே ப்ளஸ் 1 ஐட்ரேஷன் வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பிகே உடைய ஈக்குவேஷன் தெரியும், என்னது, 2 del y xk minus 2 del x yk plus d. அப்போ pk plus 1 ஐட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் xkவை xk plus 1 அப்படின்னு மாற்றுங்க, ykவை yk plus 1ன்னு மாற்றுங்க. 2 del y xk plus 1 minus 2 del x yk plus 1 plus d. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் மைனஸ் பண்ணணும். எனக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய பிகே ப்ளஸ் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு டூப்ளிகேட் மாதிரி. நம்ம இன்னொரு பிகே ப்ளஸ் 1, ஒரிஜினலாக பிகே ப்ளஸ் 1 என்ன வருது அப்படின்றது தான் இதுக்கு மேலே கண்டுபிடிக்க போகிறோம். இது சும்மா நம்ம போட்டிருக்கிறது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகே ப்ளஸ் 1 மைனஸ் பிகே இஸ் ஈக்குவல் டு இந்த டிடி வந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா மைனஸ் டி இங்கே வரும், ப்ளஸ் டி, சாரி மைனஸ் டி இங்கே வரும், ப்ளஸ் டி இங்கே இருக்கும், டிடி கேன்சல் ஆயிரும். அதனால தான் இந்த டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னது. இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன, 2 del y xk plus 1 minus xk minus 2 del x yk plus 1 minus yk. இதுதான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிறது. இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்கே, இது வந்து எக்ஸ்கே ப்ரீவியஸ், இது எக்ஸ்கே நியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை எப்பொழுதுமே நம்ம ஒரு யூனிட் இன்க்ரிமெண்ட் தான் கொடுக்குறோம். முன்னால் இருக்க எக்ஸை ஒரு தடவை தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 இருக்குன்னா செகண்ட் வந்து 2,2, தேர்டு வந்து 3,2. இதை எடுத்து தானே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் என்ன, 1 தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் 1 தான் இருக்கும். அப்போ அந்த 1 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா pk plus 1 minus pk is equal to 2 del y minus 2 del x yk plus 1 minus yk. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் yk-வை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா yk plus 1 வந்து 0 ஆயிரும். yk-வை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா yk plus 1 வந்து 0 ஆயிரும்.
இப்போ வந்து அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்போ பிகே ப்ளஸ் 1 அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எதை செலக்ட் பண்ணணும், பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எதை செலக்ட் பண்ணணும். மேலே பிகேக்கு பார்த்தா அதே கண்டிஷன் தான், மாற்றம் எதுவும் கிடையாது. இப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த இடத்துல ஒய்கேவை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒய்கேவை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒய்கே என்ன வேல்யூங்க, நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் வேல்யூ ஒய்கேக்கு வரும்போது எதை செலக்ட் பண்ணணும், ஒய்கே விச் இஸ் என்ன பிக்சல், இது வந்து லோவர் பிக்சல். அடுத்தது இஃப் சப்போஸ் ஒய்கே நான் செலக்ட் பண்ணல, ஒய்கே ப்ளஸ் 1 நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும், பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஒய்கே ப்ளஸ் 1 கமா அப்பர் பிக்சல், இதுவும் இம்பார்ட்டன்ட். இதை செலக்ட், மேலே எந்த மாற்றமும் இல்லை, பிகேக்கு வந்து அதே கண்டிஷன் தான் உங்களுக்கு இங்கேயும் வருது, அங்கேயும் இதே மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈக்குவேஷனை வச்சு. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிகே ப்ளஸ் 1ன்றது எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், இது பிகே ப்ளஸ் 1 மைனஸ் பிகே அப்படின்றத இந்த இடத்துல இருக்கிற மைனஸ் பிகேவை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா ப்ளஸ் பிகே ஆயிருமா. ஸோ இந்த இடத்துல பிகே வராது. இப்போ ஈஸியாக பிகே ப்ளஸ் 1 எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், பி டாட்டை வந்து கேல்குலேஷன் பண்ணணும். இப்போ 2 கண்டுபிடிச்சேன் பாருங்கள், பிகே ப்ளஸ் 1 அப்படிங்கிறது. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் வேல்யூ வந்தால் எந்த ஃபார்முலாவுக்கு போகணும், பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் எந்த ஃபார்முலாவுக்கு போகணும். அதாவது இஃப் த ஐட்ரேஷன், அதாவது நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிகே வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா பிகே ப்ளஸ் 1க்கு போகணும். இஃப் பிகே இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா பிகேக்கு போகணும். சரி, இது ரெண்டும் லூப்புக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான், லூப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பிகே ப்ளஸ் 1 பிகே அப்படின்றது யூஸ் ஆகுது. அப்போ லூப்புக்கு வெளியில் இனிஷியல் பாயிண்ட்டை நான் கேல்குலேஷன் பண்ணும்போது அதுக்கு என்ன நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி நாட்ன்றது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ பி நாட்டை நம்ம கேல்குலேஷன் பண்ணோம். பி நாட் எப்படி கேல்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எழுதணும் இல்லையா, d1 மைனஸ் d2 இஸ் ஈக்குவல் டு 2m xk ப்ளஸ் 1 நம்ம கேல்குலேட் பண்ணதை அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கோங்க, 2yk ப்ளஸ் 2c மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் இந்த டெல் எக்ஸை வந்து 2 சைட் போத் வந்து மல்டிப்ளை பண்ணி டெல் எக்ஸை வந்து மல்டிப்ளை ஆன் போத் சைட்ஸ், அந்த இது வந்து கண்டிப்பாக செய்யணும் போத் சைட்ஸ். அப்புறம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், டெசிஷன் பேராமீட்டர் அந்த பிகே அப்படின்றது கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த பிகேவோட ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பிகே அப்படின்றதுக்கு பதிலாக பி நாட் அப்படின்னு எழுதிக்கிறோம். பி நாட் ஏன்னா இனிஷியல் பாயிண்ட் டெல் எக்ஸ் 2m xk கிடையாது x0 ப்ளஸ் 2m மைனஸ் 2yk கிடையாது y0 ப்ளஸ் 2c மைனஸ் 1. இது எதுக்காக, இனிஷியலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நம்ம கேல்குலேஷன் பண்ணணும், லூப்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த ஸ்டெப் பி நாட்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த பி நாட்டை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பி நாட் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ், இதில் 2 நான் காமனாக எடுத்துக்கிறேன், 2 காமனாக எடுத்தேன்னா mx0 மைனஸ் y0 ப்ளஸ் சி, இந்த 2m அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் 1ங்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஏன் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, இதில் 2m எனக்கு இருக்கும். 2m இருக்கும்போது என்ன ஆகும், 2 டெல் எக்ஸ் வந்து கீழே வந்து வரும், கீழே அதாவது டினாமினேட்டரில் வரும். அப்போ ஒரு டெல் எக்ஸ் தான் நம்மளுக்கு கேன்சல் ஆக வாய்ப்புகள் இருக்குது, இன்னொரு டெல் எக்ஸ் வந்து எனக்கு கேன்சல் ஆக வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எம்மை வந்து எப்படியாவது நான் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத பார்த்து தான் இந்த 2 நான் காமனாக எடுத்தேன். இப்போது இந்த ஃபார்மேட்டை பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. அப்போ y0னா y0 x0 அப்படிங்கிறது, இந்த y0 இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 0 இஸ் ஈக்குவல் டு mx0 ப்ளஸ் சி மைனஸ் y0. இதுவும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், இதோட வேல்யூ 0 அப்படின்றது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் என்ன ஆகுது, உங்களுக்கு 0 ஆயிடுது. அதனால இதை வந்து நீங்கள் எழுத தேவையில்லை. அடுத்து என்ன எழுதலாம், 2m மைனஸ் 1ன்றதை எழுதிடலாம். இப்போ பாருங்கள், ஒரே டெல் எக்ஸ் தான் இருக்குது கீழே டினாமினேட்டரில். அப்போ டெல் எக்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், பி நாட் இஸ் ஈக்குவல் டு 2
del y. ஏன்னா del x கேன்சல் ஆச்சு மைனஸ் இந்த 1க்கு del x வருமா del x. ஸோ p0 உடைய வேல்யூ உங்களுக்கு இதுதான் இனிஷியல் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்புக்கு போட்டு காட்டுறேன் which is 0 is greater than x which is greater than 1 அப்படின்ற ஸ்லோப்புக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 5,5 and இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து 13,9 அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் dx dy 2dy மைனஸ் 2dx நீங்கள் கால்குலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, dy del y ரெண்டுமே ஒன்று தான், மாற்றம் எதுவும் கிடையாது. dxனாலும் சேஞ்ச் இன் எக்ஸ் தான், del xனாலும் சேஞ்ச் இன் எக்ஸ் தான். இப்போ நான் எது கால்குலேட் பண்ணோம்? dx is equal to x2 minus x1 13 minus 5 which is equal to 8. எப்பொழுதும் dx மட்டும் கால்குலேட் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்சல்யூட்னா சைன் கிடையாது, சைன் இல்லாத நம்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் dy எடுத்துட்டீங்கன்னா 9 minus 5 which is 4. இது வந்து மைனஸ் இல்லை, அதனால அப்சல்யூட்னா எதுவுமே போடல. ஆனால் அப்சல்யூட் கண்டிப்பாக போடணும். சப்போஸ் இதில் மைனஸ் சைன் வந்துச்சுன்னா அப்சல்யூட்டுக்கு அப்புறமா அது மைனஸ் சைன் வராது. ஸோ இப்போ அடுத்து என்ன கால்குலேஷன் பண்ணணும்? 2dx கால்குலேஷன் பண்ணணும். இங்கே 2dy வந்து கால்குலேஷன் பண்ணணும். 2dxனா 2 into 8 which is 16. அடுத்தது dy 2dyனா 4 into 2 which is 8 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? 2dy minus 2dx இந்த ஃபார்முலா நான் கால்குலேட் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிக்கல, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். 2dy என்ன 8, 2dx என்ன 16 which is equal to minus 8. இதுவும் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஐட்ரேஷனுக்குள்ளே போகிறோம். ஐட்ரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஐட்ரேஷன்னா என்ன? இந்த லூப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லூப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது p0. அந்த p0ன்ற இனிஷியல் வேல்யூ k is equal to 0 இருக்கு இல்லையா, அதை நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். p0 is equal to செகண்ட் பாயிண்ட்ல இப்போ நம்ம இருக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன? 2dy minus dx. ஸோ 2dy என்ன 8 மைனஸ் dx என்ன 8. இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நான் 2dx சொல்லலை, வெறும் dx தான். சரிங்களா? அதுதான் நம்ம போடணும். which is equal to 0. இப்போ லூப்புக்குள்ளே போகுது. எந்த லூப்புக்குள்ள? இப்போ மேலே ஃபர்ஸ்ட் லூப் எடுத்திங்கன்னா பிகே வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது தான் நம்ம இந்த லூப்புக்குள்ளே போக முடியும். அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம இந்த லூப்புக்குள்ளே போகணும். இந்த லூப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ, ஒய்யை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 5, ஒய்யோட ஒரிஜினல் வேல்யூ 5. ரெண்டுக்கும் வந்து நம்ம 1 ஆட் பண்ணணும். 6,6. Next k is equal to 1 p1. ஸோ இப்போ இது எது கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் இந்த லூப்பை விட்டு வெளியில் வரல, இந்த பாயிண்ட் தான் முடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது இந்த பாயிண்ட்டை தான் கால்குலேஷன் பண்ணும். ஸோ p1 is equal to pkவோட வேல்யூ என்ன? pkனா ப்ரீவியஸாக இருந்த p0ஓட வேல்யூ 0 ப்ளஸ் 2dy மைனஸ் 2dx. நம்ம இது கால்குலேட் பண்ணியிருக்கோமா இந்த இடத்துல? அது என்ன ஆன்சர் வந்துச்சு? -8 which is equal to -8. இப்போ இந்த -8ன்றது எந்த லூப்புக்குள்ளே போகும்? இஃப் லூப்புக்குள்ளே போகும். ஏன்னா இது லெஸ் தேன் 0. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும், ஒய்யை நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோ அப்படின்றது. ஸோ எப்படி? -8ன்றதுனால 6 + 1 7 6. ஏன்னா இந்த ஒய்யை நீ இன்க்ரிமெண்ட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே போட்டால் போதும். நெக்ஸ்ட் k is equal to 2. அடுத்து p2 நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். p2 அடுத்து எந்த இதுக்குள்ளே இருக்கும்? அது இந்த இதுதான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான். pk அப்படின்ற வேல்யூ என்ன? pkனா முன்னால் இருந்த வேல்யூ -8. அடுத்தது என்னது? +2dy என்னது? +8 which is equal to 0. இது greater than or equal to 0 எல்ஸ் லூப்புக்குள்ளே வரும். எல்ஸ் லூப்புக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸையும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஒய்யையும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 8,7. நெக்ஸ்ட் k is equal to 3, p3 is equal to
எல்ஸ் லூப்புக்குள்ளே இருக்கிற ஃபார்முலா தான் நம்ம அடுத்து போடணும் இல்லையா, அதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். P3 is equal to 0 minus 8 which is equal to minus 8. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ்னா இஃப் லூப்புக்குள்ளே போக இஃப் லூப்பில் நம்ம எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஒய் அப்படியே வைக்கணும். நெக்ஸ்ட் k is equal to 4. P4 is equal to minus 8 plus 8 which is equal to 0. அதே தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். 10, இது இன்க்ரிமெண்ட் பண்ணணும் which is 8. ஸோ இந்த k அப்படின்றது எது வரைக்கும் நான் கொண்டு போகணும், K4 K5 K6ன்னு சொல்லி KN வரைக்கும் போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டெல் எக்ஸ் எத்தனை, நம்மளுக்கு dx உடைய வேல்யூ வந்து 8. ஸோ 8 தடவை நம்மளுக்கு இந்த k வந்து ரிப்பீட் ஆகும், 8 தடவை இந்த k வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ அடுத்து k is equal to 5ல் என்ன வரும், இது உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன். P5 is equal to முதல்ல சொன்னால் அதே ஸ்டெப்பு தான், லூப் வந்து எதுக்குள்ளே போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதில் 0 minus 8 k is equal to 5, 0 minus 8 ஓகே கரெக்டு which is minus 8. அப்போ என்ன பிளாட் இங்கே வரும், 11, 8. இந்த 0 minus 8 0 minus 8 தான் திருப்பி வருது சரிங்களா, 6. P6 is equal to minus 8 plus 8 is equal to 0 which is 12, 9. அடுத்து k is equal to 7. P7 is equal to 0 minus 8 which is 13, 9. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ நம்ம போட்டு வந்திருக்கிற இது கரெக்டாக இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்மளுக்கு எண்டிங் பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, 13, 9 அப்படிங்கிறது. இந்த 13, 9 பார்த்தீங்கன்னா 8 ஐட்ரேஷனில் நம்மளுக்கு திருப்பி வந்துருச்சு. ஸோ நம்ம போட்டது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன 7 தான் போட்டிருக்கீங்க, அப்புறம் எப்படி 8 அப்படின்னா, நம்ம கே எதில் ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல் ஆரம்பித்தோம், 7க்கு வந்து முடிச்சிருக்கிறோம். ஸோ டோட்டலாக 8 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பிரசன்ஹாம்ஸ் அல்காரிதத்துடைய ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் பாசிட்டிவ் ஸ்லோப். இப்போ நம்ம நெகட்டிவ் ஸ்லோப்புக்குள்ளே போகலாம். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப்பில் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தா, இப்போ அடுத்து நெகட்டிவ் ஸ்லோப். இந்த நெகட்டிவ் ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க அல்காரிதம் அப்படியே தான் வரும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, மேலே நம்ம ஒய்கேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஒய்கேவை இப்போ டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஒய்கேவை நம்ம டிக்ரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம், அதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த இடத்துல மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஃபார்முலாஸு பிகே P0 அது எல்லாமே சேம் தான், வேறு எதுவுமே வந்து மாற்றம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த நெகட்டிவ் ஸ்லோப் ஃபார் டிடியை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2, 7 அண்ட் 9, 1 அப்படிங்கிறது இது நெகட்டிவ் ஸ்லோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும், dx கால்குலேட் பண்ணணும், dy கால்குலேட் பண்ணணும். dx என்ன, 9 minus 2 which is 7. நெக்ஸ்ட் dy is 1 minus 7 which is minus 6. நெக்ஸ்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ கரெக்டுங்களா. ஸோ இது அப்சல்யூட் வேல்யூ which is 6 அப்படின்றது தான், இதில் 7 அப்படின்றது தான் இருக்கும். 2 into dx என்னது, 2 into dx is equal to 14. இந்த இடத்துல 2 into dy is equal to 12. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும், 2dy minus 2dxன்றதை கால்குலேட் பண்ணணும். 2dy என்னது நம்மளுக்கு 12 minus 2dx என்னது 14 which is equal to minus 2. இதுதான் நம்ம கால்குலேஷன் பண்ண வேண்டியது, கால்குலேஷன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, P0 x is equal to K0க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் லூப்புக்குள்ளே போகிறதுக்காக. ஸோ P0 is equal to என்ன ஃபார்முலா, 2dy minus dx, 2dy minus dx which is equal to 2dy என்ன நம்மளுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் dx ஓட வேல்யூ என்ன 7 which is equal to 12 minus 7 வந்து 5. அப்போ என்ன பிளாட் பண்ணணும், அதே தான் பிளாட் x, y அப்படிங்கிறது என்ன பிளாட் பண்ணுவோம், இது வந்து greater than 0. greater than 0னா எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸை வந்து எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஒய்யை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன 2, 2 plus 1 is 3. அடுத்தது 7 டிக்ரிமெண்ட் பண்ணோன்னா என்ன வரும் 6. நெக்ஸ்ட்
அடுத்து k is equal to 1 iteration p1 calculate பண்ணுறோம். அடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ என்னது இது, இதில் வந்து pk ப்ரீவியஸ் pk வந்து 5 minus 2 dy minus 2 dx 2 dy minus 2 dx என்ன minus 2 which is 2. அதனால தான் இங்கே ப்ளஸ் போடுறதுக்கு பதிலாக மைனஸ் முன்னாலே போட்ட which is 3. இதுவும் என்ன greater than 0. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் 4, ஒய்யை டிக்ரிமெண்ட் பண்ணணும் 5. நெக்ஸ்ட் k is equal to 2. அடுத்து p2 calculate பண்ணுற, p2க்கு அதே தான், என்னது 3 minus 2 which is equal to 1. அப்போ எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் 5, ஒய்யை டிக்ரிமெண்ட் பண்ணணும் 4. k is equal to 3. இந்த அல்காரிதத்தை தான் மாற்றி மாற்றி if loop else loop if loop else loopன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ k is equal to 3ல தான் நம்ம if loopக்குள்ளே வரப்போகிறோம். எப்படின்னா p3 is equal to 1 minus 2. அப்போ என்ன வரும் -1. இப்போ தான் if loopக்குள்ளே என்டர் ஆகுது. if loopல என்ன பண்ணணும், அப்படியே தான் வைக்க சொல்லியிருக்காங்க. எதை yk அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. பட் வந்து எக்ஸை மட்டும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும் which is 6, 4 அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இது எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும் இந்த ஐட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். dx இந்த இடத்துல என்ன 7. இப்போ 0ல் ஆரம்பித்து நம்ம 6 வரைக்கும் போட்டால் 7 வந்துடும். இப்போ நம்ம k is equal to 4 பண்ணுவோமா. இப்போ p4 is equal to, இப்போ if loopக்குள்ளே இருக்கிறனால if loopல இருக்க pk plus 1 எடுத்துக்கோங்க. pk என்ன -1 plus 2 dy என்னது plus 2 dy பார்த்தீங்க அப்படின்னா 12. அப்போ என்ன வரும், இங்கே 11 அப்படிங்கிறது வரும். ஏன்னா இதை மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸில் இருக்கிற சிம்பிள் எதுக்கு போடணும், லார்ஜஸ்ட் நம்பரில் இருக்க சிம்பிளை தான் நம்ம ஆன்சருக்கு போடணும். அப்போ +11. அப்போ என்ன பண்ணணும், விச் இஸ் கிரேட்டர் தேன் 0. இப்போ ஒய்யை வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும் விச் இஸ் 3 அண்ட் எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் 7. 7, 3. நெக்ஸ்ட் k is equal to 5. p5 is equal to, இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் லூப்குள்ளே தான் இருக்குது. ஸோ எல்ஸ் லூப்பில் என்னது pk அப்படின்றது 11, அதுக்கப்புறமா -2 ஏன்னா 2 dy minus dx என்னது 2 which is equal to 9. இப்போ இது எங்கே இருக்கும், இது எல்ஸ் லூப்குள்ளே தான் இருக்குது which is increment the x which is 8, decrement the y which is 2. அடுத்தது k is equal to 6குள்ளே வாங்க. p6 இதான் லாஸ்ட் ஐட்ரேஷன். இந்த லாஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற அந்த எண்டிங் பாயிண்ட் 9, 1 வருதான்றதை பார்க்கணும். இதில் வந்தால் நம்ம போட்டது கரெக்ட், இல்லைன்னா தப்பு. இப்போது 9 - 2 is equal to என்னது 9 - 2 is 7. ஸோ எந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு 9, 1. ஏன்னா கிரேட்டர் தேன் 0, ஒய்யை டிக்ரிமெண்ட் பண்ணு, எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணு. இப்போது இதுவும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ நம்ம போட்டது கரெக்ட். ஸோ இப்போ கொஷின்ஸ் எப்படி இதில் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது k is equal to 3, அதாவது ith ஐட்ரேஷனில் என்ன பாயிண்ட் வந்து பிளாட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ஐட்ரேஷனில் என்ன பாயிண்ட் கால்குலேட் ஆயிருக்கு இது பார்த்துக்கோங்க. இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ இதுதான் தேர்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 5, 4 பாயிண்ட் வந்து பிளாட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். கொஷினை கொடுத்துட்டு நெகட்டிவ் ஸ்லோப் பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் தெரியும். அவங்க கொஷினில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஒரே அல்காரிதத்தை யூஸ் பண்ணுற சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு ஐத் ஐட்ரேஷனில் என்ன பிளாட் ஆகிருக்க பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஐத் ஐட்ரேஷனில் என்ன பாயிண்ட், அதாவது என்ன பாயிண்ட் பிளாட் ஆகிறதுக்கு என்னத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம், xk + 1 இல்லை yk-வா, இல்லை xk + 1, yk - 1 அப்படின்றது கேட்கலாம். ஸோ இதுவும் கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் இந்த டைப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ஹாம்ஸ் அல்காரிதத்தை வந்து இந்த கிளிப்பிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பின்னால் படிப்போம். அந்த கான்செப்டோட சேர்த்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அதனால உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ
டிஆர்பி கோர்ஸ் ரிலேட்டட் ஏதாவது queries இருக்குது அப்படின்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. A to Z என்ன கொஷின் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.